ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கே உயிரானவள் எபிசோடு 40. வாங்க கதைக்குள்ளே போகலாம். மதி எதிரில் வந்து நின்ற அனிதா, எனக்கு மட்டும் இவ்வளோ இம்போசிஷன் தந்திருக்காரு, உனக்கு என்ன தந்தாரு என்று ஒரு நக்கலான குரலில் கேட்டாள். அவளை ஏதோ சொல்ல நினைத்தவள், இவகிட்ட பிரச்சனை வேணாம், திரும்ப நான் சண்டை போட்டது சைக்கோவாத்திக்கு தெரிஞ்சா கோபம் வந்து இந்த அனிதாவுக்கு தான் பனிஷ்மெண்ட் தருவார் என்று அனிதாவிற்காக யோசித்து, தந்தாரு, ஆனால் இன்னும் பேலன்ஸ் இருக்குது, லஞ்சு சாப்பிட்டுட்டு வந்துடுறேன்னு பர்மிஷன் வாங்கிட்டு வந்து இருக்கேன் என்றாள். அதை கேட்டு சிரித்த அனிதா அவள் பக்கம் இருக்கும் தோழியிடம், பாரேன், என்னை இம்போசிஷன் தந்து அனுப்பிட்டாரு, ஆனால் இவளை அவர் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிற மாதிரி பனிஷ்மெண்ட் தந்திருக்காரு. அவருக்கே தெரிஞ்சிருக்கு இவ ஒரு ஃப்ராடு, கண்டிப்பாக இன்டர்னலில் எல்லாம் படித்து பாஸ் பண்ணியிருக்க மாட்டா என்று கிண்டல் சொல்லி சிரித்தாள். அதில் மதிக்கு கோபம் வந்தாலும் அடக்கி கொண்டு, கொஞ்சம் வழிவிட்டா நல்லா நான் போவேன் அனிதா என்றாள். என்ன பண்ணுற, என்னை பார்த்து பயந்துட்டியா என்று கேட்டாள். அவளை மேலும் கீழும் பார்த்த மதி, ஆமாம், உன் மாமா பையன் பேர் ரீகன் என்று சொன்னதனால அவரை நேற்று பார்த்தேன். என்கிட்ட வழியே வந்து, நான் அனிதா மாமா உங்களுக்கு லிஃப்ட் தரேன்னு ஒரே கெஞ்சினார். அவர்கிட்ட போய் சொல்லு, தனியாக நிற்கிற பொண்ணுக்கிட்ட இப்படி போய் லிஃப்ட் தரேன்னு வழிய வேண்டாம்னு. என் மாமா அப்படியெல்லாம் இல்லை என்று கோபமாக சொன்னாள். அதை உன் மாமா கிட்ட போய் கேளு என்று கிண்டலான குரலில் சொல்லி அவளை இடித்து தள்ளி தாண்டி சென்றாள். அனிதாவின் தோழிகள் அவளை ஒரு மாதிரி பார்த்ததை பார்த்து, ஹே அவள் லூசு, என்னமோ பொய் சொல்லிட்டு போறா என்று சொல்லி சமாளித்தாலும் ரீகன் பற்றி அவளுக்கு தெரியுமே, பெண்கள் பின்னால் சுற்றுபவன்தான். ஆனால் தனக்கு பிடிக்காத மதியிடம் பேசியது கோபத்தை தந்தது. லேபுக்கு வந்த மதி முன்னால் அமர்ந்திருந்த இடத்தில் கௌசிக் அமர்ந்து இருப்பதை பார்த்து, இவரை திருத்த முடியாது என்று தலையில் அடித்து கொண்டு அவன் பக்கம் வந்து இடுப்பில் கை வைத்து நின்றாள். நீங்கள் காலேஜில் பெரிய போஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, இப்படி சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கலாமா? அது மற்றவங்களுக்கு தான், உனக்கு இல்லை என்று சொன்னவன் இடையோடு இழுத்து அவன் பக்கம் இழுத்து நிற்க வைத்தான். தேவ், என்ன பண்ணுறீங்க, யாராவது வரப்போகிறாங்க என்று வாசலை பார்த்தபடி பதற்றமாக சொன்னாள். யாரும் வரமாட்டாங்க, நீ வந்த வேலையை பாரு என்று சொல்லி கையை வருடியபடி சொன்னான். அவன் கன்னத்தை செல்லமாக கிள்ளியவள் அவனுக்கு ஊட்ட ஆரம்பித்தாள். ஹே, ரொம்ப டேஸ்டாக இருக்குடி என்று சொல்லி அவளது நெற்றியில் இருந்த ஒரு விரல் கொண்டு கோலம் போட ஆரம்பித்தான். அவன் கையை தட்டிவிட்டவள், கையை வச்சுட்டு சும்மா இருங்க தேவ் என்று செல்லமாக அவனை முறைத்து விட்டு ஊட்டினாள். நான் இன்னும் விஜி ஐட்டம்ஸ் தான் சாப்பிட்றேன், எப்போ நான் நான்வெஜ் சாப்பிடுவது என்று இரு பொருள்பட கேட்டான். அவன் சொன்னது புரியாமல், நான்வெஜ் ஐட்டம் எல்லாம் அம்மா கிட்ட எப்படி சமைக்கிறதுன்னு கேட்டு வச்சிருக்கேன், சண்டே உங்களுக்கு குக் பண்ணி தரேன் என்று வெகுளியாக சொன்னாள். தலையில் அடித்து கொண்ட கௌசிக் ஒன்றும் தெரியாத சின்ன பிள்ளைய கட்டி வச்சு ஒன்றும் பண்ண முடியல என்று முணுமுணுத்து சாப்பிட்டு முடித்தான். அவனது பாக்ஸில் கை கழுவி விட்டு அவனது உதட்டை கைக்குட்டையால் துடைத்து அவனது காது அருகில் சென்று, நான்வெஜ்ஜி தரத்துக்கு நான் ரெடி தான், ஆனால் நீங்கள் தான் காலேஜ் பொண்ணுன்னு பார்க்குறீங்க மக்கு மாமா என்று சொல்லி அங்கிருந்து சிரித்து பாக்ஸை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டாள். அவள் சொன்னது இப்பொழுது புரிந்தது. அடக்கேடி, நான் கூட உனக்கு புரிய வைக்க கஷ்டம்னு பார்த்தா என்னை விட அட்வான்ஸாக இருக்காளே, இதில் என்னை மக்குன்னு சொல்கிறா என்று நினைத்து சிரித்து அவள் ஓடுவதை புன்னகையுடன் பார்த்தான். அதே சமயம் வாணி உள்ளே வரவும் அவன் முகத்தில் எப்பொழுதும் இல்லாத சிரிப்பை பார்த்தவள், நீ சிரிக்கிறப்ப ரொம்ப அழகா இருக்க கௌசிக் என்று சொல்லி அவன் முன்னால் வந்து நின்றாள். அவள் அப்படி சொல்லவும் முகத்தை உர் என்று வைத்தவன், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க வாணி மேடம் என்றான். அந்த மதி ஓடும்போதே இங்கே வந்துட்டேன் கௌசிக் என்று கோபமான குரலில் சொன்னவள், அந்த பொண்ணை பிடிச்சி இருக்குன்னு மட்டும் சொல்லாத கௌசிக், ஏன்னா அவளுக்கு உன்னை அடைய தகுதி இல்லை. என்னோட ஸ்டேட்டஸ் பக்கம் கூட அவளால் வர முடியாது. நீயும் அவ்வளவு வசதி இல்லாதவன், எதுக்கு இப்படி வேலை பார்த்து கஷ்டப்படுற? எங்கள் அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன், இப்போ என்னை கல்யாணம் பண்ண ஓகே சொல்லு, வேலையெல்லாம் விட்டுட்டு உன்னை எங்கள் அப்பா கம்பெனிக்கு முதலாளி ஆக்கிறேன். உனக்காக தான் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே ஒர்க் பண்ணுறேன். லவ்வை அக்செப்ட் பண்ணால் உனக்கு தான் லாபம். உன்னோட பதில் என்னன்னு சொல்லு கௌசிக் என்று கேட்டாள். அவளை ஒரு அற்ப புழுவை போல் பார்த்தவன் பிடிக்கலை என்று ஒரு வரியில் சொல்லி அங்கிருந்து அவளை கடந்து சென்றான். கௌசிக், அப்போ உனக்கு அந்த லோக்கல் பொண்ணு மதியை பிடிச்சிருக்கா? அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் அங்கிருந்து கௌசிக் அவனது பேகை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். அதில் கடுப்பான வாணி, நீ எனக்கு தான் கௌசிக், எப்படி என்னை தாண்டி வேற பொண்ணுக்கிட்ட போறேன்னு பார்க்கிறேன் என்று தனக்குள் வன்மமாக சொன்னாள். மாலை கல்லூரி முடிந்ததும் மதி அவளது ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு ராஜ், கணேஷ் மற்றும் குருவுடன் சேர்ந்து வண்டியை விற்கும் இடத்திற்கு சென்று அவளது ஸ்கூட்டரை விற்றுவிட்டாள். ஏண்டி ஸ்கூட்டரை சேல்ஸ் பண்ண? நான் வேணும்னா லேப்டாப் வாங்க பணம் தரேன் என்று ராஜ் சொன்னாள்.
நோ வே, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட பணம் வாங்க எனக்கு பிடிக்கல. அப்புறம் கணேஷ் குரு கூட ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னும் 2 லேப்டாப் வாங்க ஷேர் பண்ணுறாங்க என்று சொல்லி 3 நல்ல லேப்டாப் வாங்கி அவர்கள் 4வரும் சேர்ந்து படிக்கென்று ராஜிக்கு தெரிந்த மொட்டை மாடி மேல் ஒரு சிறிய அறையை வாடகைக்கு எடுத்தார்கள். ஓகே காய்ஸ், இங்கே இருந்து தான் நம்ம பார்ட் டைம் ஒர்க் பண்ண போகிறோம் என்று சொன்னாள். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கம்பெனியில் டேட்டா டைப்பிங் அண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் பிபி ஒர்க் வாங்கிட்டேன் என்று சொன்னவன் அதற்கான டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் காட்டினான். ஓ சூப்பர், அப்புறம் சண்டே ஒரு குக்கிங் காம்படிஷன் இருக்குது, நான் ஒரு வெப்சைட்டில் பார்த்தேன், அதில் நம்ம கலந்துக்கலாம், அதில் வின் பண்ணால் கேஷ் ப்ரைஸ் கூட இருக்குது என்று சொன்னாள். எல்லாம் ஓகே தான், என்ன பண்ணுறது, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களே, நீ ஒர்க் எல்லாம் பண்ண வேண்டாம், பரீட்சையில் பாஸ் ஆக இங்கே உட்கார்ந்து படி போதும், குருவும் உன் கூட அப்பப்போ கம்பெனி கொடுப்பான், நானும் கணேஷும் ஹெல்ப் பண்ணுறேன், டவுட் இருக்கும்போது கார்த்திக் சார்கிட்ட கேட்கலாம் என்று சொல்லி ராஜியை பார்த்து நமுட்டு சிரிப்பு சிரித்தாள். அவளை முறைத்த ராஜி, ஓகே, ஆனால் ரொம்ப படின்னு சொல்லக்கூடாது என்று சொன்னாள். மதி, சூப்பர் மார்க்கெட்டில் இனி வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லவே இல்லை, நான் காலையில் அங்கே போய் உனக்கும் எனக்கும் சேர்த்து சொல்லிடுறேன் என்று மதி சொன்னாள். இருக்கிற வேலையை விட்டாச்சு மதி, கண்டிப்பாக பணம் கிடைக்கும்ல என்று குரு பயத்துடன் கேட்டான். டோன்ட் வரி கணேஷ், கேட்டு வாங்கியிருக்கிற டேட்டா டைப்பிங் வேலைக்கு 1 வீக் ஒன்ஸ் பணம் தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் நம்ம டைப் பண்ணுற அளவு பொறுத்து பணம் தருவாங்க என்று சொன்னாள். அதன் பின் மூவரும் 2 மணி நேரம் வேலை பார்த்தார்கள். காலேஜில் தந்த ஹோம்ஒர்க்கை சேர்த்து 10 மணி அளவில் முடித்தார்கள். அதே சமயம் ராஜியின் அண்ணன் அமர் ராஜியை பார்க்க அங்கே வந்தவன் தன் தங்கை படிப்பதை பார்த்து ஆச்சரியமாக பார்த்துவிட்டு, ஏன் தங்கச்சியா இது என்று நெஞ்சில் கை வைத்து கேட்டான். அதை பார்த்து சிரித்த குரு, அண்ணா இது ராஜி தான், எப்படியும் வச்ச அரியர்ஸை இந்த டைம் பாஸ் பண்ணிடுவா என்று கிண்டலாக சொன்னான். சரி சரி, ஓவரா ஓட்ட வேண்டாம், தூக்கம் வருது, வீட்டுக்கு போகலாம் வாடா என்று அமரிடம் சொன்னவள், ஆமாம் மதி, நீ எப்படி போவ, இப்போவே டைம் ஆச்சு, இல்லை எனக்கு பக்கத்தில் தான் வீடு, நான் போயிடுவேன் என்று சொன்னாள். நீயும் பைக்கில் இப்போ வீட்டுக்கு வர வேண்டாம், என் கூட காரில் வா என்று சொன்ன அமர் மதி பக்கம் திரும்பி, பார்த்து வீட்டுக்கு போடா, போயிட்டு ராஜிக்கு மெசேஜ் பண்ணு என்று சொல்லி ராஜியை அழைத்து சென்றான். மதி சொன்னது போல் அவள் கௌசிக்குடன் தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட் பக்கம்தான் அவர்கள் 4வரும் வீடு எடுத்திருந்தார்கள். அது ராஜுவின் ஏற்பாடுதான். மதி எந்த ஏரியா என்று தெரிந்துதான் ஸ்கூட்டர் இல்லாமல் எப்படி போகுவாள் என்று யோசித்து அமரிடம் கேட்டு இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்தாள். இங்கு கௌசிக் மதி பின்னால் சுற்றும் பாடிகார்ட்ஸுக்கு கௌசிக் கால் செய்து மதி வேலையை விட்டு ஸ்கூட்டரை விற்று 4வருக்கும் வாடகை வீடு பிடித்து இருக்கிறார்கள் என்பதையும், கொடைக்கானல் செல்ல சூப்பர் மார்க்கெட்டில் முன்பணம் வாங்கி அதை இன்று தந்து விட்டது வரை சொல்லிவிட்டான். அதை கேட்ட கௌசிக்கு அளவற்ற கோபம் வர அறைக்கு சென்று கோபத்தில் என்ன செய்கிறோம் என்று புரியாமல் ஒரு பாட்டிலை எடுத்து குடித்துவிட்டு வீட்டின் நடு ஹாலில் சோஃபாவில் கண்கள் சிவக்க மதிக்காக காத்திருந்தான். அவனுக்குள் பெரும் வலி. ஏன், நான் அவளின் கணவன் தானே, என்னிடம் பணம் கேட்டால் என்ன என்று ஆதங்கமே அவனை இந்த கோபத்திற்கு தள்ளியது. இதை எதுவும் அறியாத மதி இன்று ஆசிரியர்கள் தினம் என்பதால் வரும் வழியில் கடைக்கு சென்று பார்க்கர் பென் ஒன்றை வாங்கி அவனது பெயரை அதில் தேவ் என்று பதித்து உற்சாகமாக வீட்டிற்குள் நுழைந்தாள். அவள் முகத்தில் இருந்த பொலிவு கௌசிக் இருந்த கோலத்தை கண்டு காணாமல் போனது. கலைந்த முடியும் சட்டை பட்டன் எல்லாம் சரியாக அணியாமல் முகம் இறுகி இருந்த கௌசிக்கை பார்த்தவள் வேகமாக அவன் பக்கம் வந்து கன்னத்தை தொட்டவள், கௌசிக் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்று கேட்டாள். ஏன் என்கிட்ட உரிமை எடுத்துக்க மாட்டேங்கிற என்று மயக்கத்தில் உளறியபடி கேட்டான். அவனிடமிருந்து வரும் நாற்றம் வைத்தே அவன் குடித்திருக்கிறான் என்று புரிய ஒரு அடி பின்னால் நகர்ந்தவள் கோபமான குரலில், குடிச்சிருக்கீங்களா தேவ்? அவளையே வெறுத்து பார்த்தவன் சட்டை பாக்கெட்டில் இருந்து சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து ஊதினான். அதில் இன்னும் ஆத்திரமான மதி, தேவ், எனக்கு இந்த கெட்ட பழக்கம் பிடிக்காது, அப்போ நீ மட்டும் எனக்கு பிடிச்சதை கேட்டு எல்லாம் பண்றியோ என்று அந்த அறையே கத்தி சொன்னவன் எரிக்கும் பார்வை அவளை பார்த்தான். மதி அவன் சொன்னது புரியாமல், நான் என்ன உங்களுக்கு பிடிக்காம பண்ணிட்டேன், இப்போ எங்கே இருந்து வர, நான் பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு வரேன், அது உங்களுக்கு தெரியும் தானே, உன் ஸ்கூட்டர் எங்கே, அது என்று சொல்லி அவள் தடுமாறினாள். ஏன் லேப்டாப் வாங்க என்கிட்ட பணம் கேட்க வேண்டியதானே, அது உங்கள் பணம் தேவ். ஓஹோ, அப்போ நான் யார், ஹஸ்பண்டு, அப்போது உங்கள் வீட்டில் எல்லாம் ஹஸ்பண்டுக்கிட்ட ஒய்ஃப் எல்லாம் பணம் வாங்க மாட்டாங்களா, இப்போ தான் நம்ம பழக ஆரம்பிச்சிருக்கோம், எப்படி உரிமையாக கேட்குறது, அதான் என்று சொல்லி தயங்கினாள். நான் என்ன இல்லாதவனா, சூப்பர் மார்க்கெட்டில் கெஞ்சி கேட்டு கொடைக்கானல் போக பணம் வாங்கிட்டு போகிற குத்துக்கள் மாதிரி நான் இங்கே தானே இருக்கேன், பணம் கேட்டால் உன் ஈகோ போயிடுமோ, ஈகோ எல்லாம் இல்லை,
அன்னைக்கு நம்ம 2 பேரும் சண்டையில் இருந்தோம், அதான் கேட்கல என்றாள். சரி, அப்போ நான் சொன்னா கேட்பியா? சொல்லுங்க. நீ இப்போ பண்ணுற ஒர்க்கு வேணாம், ஸ்டாப் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்து படி போதும் என்றான். உன் காலேஜ் செலவை நான் பார்த்துக்கிறேன். இல்லை, நானே காலேஜ் ஃபீஸ் கட்டிப்பேன். என் பேச்சை கேட்குற மாதிரி இருந்தால் இந்த வீட்டில் இரு. இல்லை, எனக்கு பிடிச்சதை தான் பண்ணுவேன். நான் கண்ட நேரத்தில் தான் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னால் வீட்டை விட்டு வெளியே போ என்று எங்கோ பார்த்து சொன்னான். அவன் சொன்னதை நம்ப முடியாமல், என்ன பேசுகிறீங்க நீங்கள்? குடிச்சிருக்கீங்க, காலையில் பேசலாம் தேவ் என்று மதி சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அவளது அறைக்கு போக போனவளின் காதில், நான் காலையில் கண் விழிக்கும்போது நீ இங்கே இருக்கக்கூடாது. அப்படி இருக்க நினைச்சா நான் சொல்கிறத கேட்டு தான் நடக்கணும் என்று கண்டிப்பான குரலில் சொன்னாலும் அதில் ஒரு அழுத்தம் இருந்தது. அவள் முகத்தை கூட பார்க்க பிடிக்காமல் கௌசிக் அவனது அறைக்கு சென்று விட்டான். அவன் சொல்லியதை நம்ப முடியாமல், நான் நிஜமாக போகணுமா தேவ் என்றார். இன்னைக்கு காலேஜில் கூட நல்லா தானே இருந்தீங்க. நான் வேலைக்கு போகிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லை, நான் நைட்டு லேட்டாக வீட்டுக்கு வர்றதுனால என்னை சந்தேகப்படுறீங்களா தேவ்? நீங்கள் இவ்வளவு ஆணாதிக்கம் பிடிச்சவரா என்று கண்ணீருடன் கௌசிக் அறையின் முன்னால் நின்று கத்தினாள். ஆனால் அவனிடம் இருந்து உள்ளே எந்த பதிலும் இல்லை. அவளது அறைக்குள் வந்தவள் சில மணி நேரம் யோசனை செய்து கண்ணீரை துடைத்து கொண்டு இரவோடு இரவாக அவளது பேகெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு டாக்ஸி புக் செய்து அங்கிருந்து அவள் புதிதாக நண்பர்களுடன் வேலை செய்ய வாடகை எடுத்திருந்த சிறிய வீட்டிற்கு அவளிடம் இருந்த சாவியை வைத்து உள்ளே சென்றாள். அங்கு தங்க எதுவும் பொருட்கள் இல்லாவிட்டாலும் கௌசிக் வீட்டில் இருப்பதை விட இங்கு தனியாகவே சாகலாம் என்ற தோன்றியது. இரவு முழுவதும் தூங்காமல் கௌசிக் பேசியதை நினைத்து அழுது கரைந்தாள். அதே சமயம் இங்கு கௌசிக் சில மணி நேரம் முன்பு மதியை வீட்டை விட்டு போகும்படி சொன்னவனுக்கு அவள் அழுவதை பார்க்க முடியாமல் உள்ளே வந்து கதவு ஓரம் என்று வாய் மூடி வேதனையை மறைத்தான். அவள் பேசியதெல்லாம் கேட்கும்போது கதவை திறந்து அவளை இருக்க அணைத்து, அப்படியெல்லாம் உன் மாமா இல்லடி என்று சொல்ல துடித்த வாயை மூடி கண் கலங்கி அவள் வெளியே போகும் வரை பொறுமையாக இருந்தவன் மதியின் பாடி கார்ட்ஸுக்கு அழைத்து, அவள் எங்கே எப்படி இருக்கான்னு பார்த்து அப்பப்போ எனக்கு அப்டேட் பண்ணு. நீ ரீகன் இன்னைக்கு மாதிரி என்னை பற்றியும் என் ஒய்ஃபை பற்றியும் விசாரிக்கிறானான்னு நம்ம ஆளுங்கிட்ட சொல்லி வை என்றான். எந்த சூழ்நிலையிலும் மதி என்னோட ஒய்ஃப்னு யாருக்கும் தெரியக்கூடாது என்று கட்டளையாக சொன்னவன் மதியை தானே வேண்டுமென்று தன்னை விட்டு அனுப்பியதை நினைத்து வேதனையில் துடித்தான். ஆனால் இதை சீக்கிரம் சரி செய்ய வேண்டும். அதற்கு முன் மதியின் பாதுகாப்பு மிகவும் முக்கியம் என்று யோசித்தான். தன்னை பற்றி மதியிடம் இப்பொழுது சொன்னாலும் அவள் அடம்பிடித்து தன்னை விட்டு போக மாட்டாள் என்று அவனுக்கு தெரியும். அதனால்தான் அவளின் தன்மானத்தை தூண்டிவிட்டான். அவன் எதிர்பார்த்தது போல் அவளும் சென்று விட்டாள். சிறிது நேரம் கழித்து வெளியே வந்து அவளது அறை கதவை திறந்து உள்ளே சென்று பார்த்தான். அவள் இல்லாத அறை அவனுக்கு பிடிக்கவில்லை. அவளின் எந்த பொருளும் இல்லை. ஆனால் அவன் வாங்கி கொடுத்த ஹேண்ட்பேக் மற்றும் செயினை படுக்கை மீது வைத்துவிட்டு சென்றிருந்தாள். அதையெல்லாம் பார்த்தவன், இவ்வளவு ரோசம் ஆகாதடி என்று நினைத்து அவள் அவனுக்காக வாங்கி புதிய பார்க்கர் பெண்ணை கையில் எடுத்து பார்த்தான். அதில் தேவ் என்று பதித்து இருந்ததை வருடி, தேங்க்ஸ் குட்டிமா, கொஞ்ச நாள் தான், அப்புறம் நானே தூக்கிட்டு வந்து என்கிட்ட வச்சுப்பேன் என்று உறுதியோடு நினைத்து பெருமூச்சு விட்டு அவளது வாசம் வீசும் படுக்கையில் படுத்தான். இங்கு மதி ஆசை வார்த்தை எல்லாமே இன்று கிரளாய் எந்த நெஞ்சின் ஓரத்தில் பாய செல்கிறாய். என்னுள் நீ வந்தாய், இன்னும் வாழ்கிறாய் என்ற பாடலை கேட்டுக்கொண்டு உறைந்து போய் கண்ணீர் வற்றும் வரை சிமிட்டு தரையில் யாரும் மற்ற நிலையில் பரிதாபமாக படுத்திருந்தாள். அதே சமயம் பொள்ளாச்சியில் நாதன் தாத்தாருக்கு கௌசிக் செய்த காரியம் காதில் விழ, இவன் என்ன நினச்சிட்டு இப்படி பிள்ளைய கஷ்டப்படுத்துகிறான்? மதிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லலாம்னு சொன்னால், இல்லை, அதற்கான நேரம் இது இல்லைன்னு சொல்கிறான் என்று தனக்குள் புலம்பியவர் அவரது ஆட்களிடம் சொல்லி சென்னைக்கு ஃப்ளைட் புக் செய்ய சொல்லி கோவை ஏர்போர்ட்டை நோக்கி காரில் பயணம் செய்தார். நேராக வந்தவர் கௌசிக் நண்பன் கார்த்திக் வீட்டுக்கு தான். நடு ராத்திரியில் யார் கதவை தட்டுறது என்று புலம்பியபடி கதவை திறந்தான் கார்த்திக். அங்கு நின்றிருந்த தாத்தாவை பார்த்து யார் என்று கேட்கும் முன்பே உள்ளே வந்த தாத்தா அவராக சென்று சேரில் அமர்ந்தவர், கதவை மூடிட்டு வா கார்த்திக், உன்கிட்ட பேசணும் என்று கட்டளையாக சொன்னார். ஹலோ, யார் நீங்கள்? இது என்னுடைய வீடு என்று கோபமாக கேட்டான். உட்காரு, பேசலாம் என்று புன்னகையுடன் சொன்னார். வேறு வழியின்றி அவனும் அவர் எதிரில் அமர்ந்தான். நான் பேசுகிற வரைக்கும் பொறுமையாக கேள் என்று சொன்னவர் தன்னை முதலில் கௌசிக் தாத்தா என்று அறிமுகம் செய்து மதிதான் கௌசிக்கின் மனைவி என்று அனைத்து கதையையும் சொன்னவர் அவனிடம் சில முக்கிய விஷயங்களையும் பேசிவிட்டு சென்றார். என்ன சொன்னார் என்று பின்வரும் நாட்களில்
தெரிய வரும். அடுத்த நாள் மதி எழுந்திருக்கும் போதே 8 மணி ஆகியிருந்தது. எப்பொழுதும் 5 மணிக்கு விழிப்பவள் இன்று வாழ்க்கையே பிடிக்காது போல் எழுந்து பாத்ரூம் சென்றுவிட்டு வெளியே வந்தாள். அந்த வீடு சிறிதாக இருந்தாலும் வெளியே பால்கனி விசாலமாகத்தான் இருந்தது. கல்லூரி போக நேரம் ஆவதை நினைவு வந்தாலும் நேரில் கௌசிக்கை காண பிடிக்கவில்லை. நேற்றிரவு கூட எதுவும் சாப்பிடாததால் அவளுக்கு பசித்தது. ஆனால் சமைக்க எதுவும் வீட்டில் இல்லாததால் வீட்டின் வெளியே இருக்கும் பாத்ரூம் யூஸ் செய்து பல் விளக்கி சுடிதார் ஒன்றை அணிந்து கீழே வந்து சாப்பிட மெஸ் ஏதாவது இருக்குமா என்று நினைத்து கேட்டை க்ளோஸ் செய்துவிட்டு திரும்பும்போது ஒரு டெப்போ வந்து நின்றது. அதில் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் இருந்தது. என்னைய மாதிரி யாரோ இங்கே புதுசாக வராங்க போல என்று எண்ணி கடந்து செல்லும் முன்பே டெப்போவில் இருந்து கார்த்திக் குதித்தான். கார்த்திக் சார், நீங்களா? இங்கு கார்த்திக்கை எதிர்பார்க்காத மதி புன்னகையுடன், சார் நீங்கள் எப்படி இங்கே என்றாள். இந்த வீட்டுக்கு புதுசாக ரெண்டுக்கு வந்து இருக்கேன். நீயும் இங்கே தான் இருக்கியா என்று தெரியாதது போல் கேட்டான். ஆமாம் சார், நேற்று தான் புதுசாக வந்தேன் என்றாள். தனியாவா இருக்க? முன்னாடி எங்கே இருந்த என்றான். உங்கள் ஃப்ரெண்டு கூடன்னு சொன்னால் நம்பவா போகிறீங்க என்று நினைத்து பெருமூச்சு விட்டு, அதை பற்றி மட்டும் கேட்காதீங்க சார் ப்ளீஸ் என்று சங்கடமான குரலில் சொன்னாள். அவளது முக பாவனை வைத்தே கௌசிக் எந்த அளவு காயப்படுத்தி அனுப்பி இருக்கான் என்று புரிந்தது. அவளை கேள்வி கேட்டு சங்கடப்படுத்தாமல், ஓகேம்மா, அப்போ இன்னையிலிருந்து நம்ம நெய்பர்ஸ் அப்படிதானே என்று சந்தோஷமாக சிரித்து ஹை-ஃபைவுக்காக கையை காட்டினான். கார்த்திக் நல்ல குணம் கொண்டவர் என்று மதிக்க ஆரம்பத்தில் இருந்து தெரியும். இப்பொழுது தனியாக ஒரு புது இடத்தில் கார்த்திக் இருப்பதை நினைத்து கொஞ்சம் நிம்மதியாக அவளுக்கு இருந்தது. அதில் புன்னகை செய்து அவனுக்கு ஹைஃபை தந்தாள். என்ன காலையிலே எங்கே கிளம்பிட்ட? இல்லை சார், சாப்பிட மெஸ் இருக்கான்னு பார்க்க போகிறேன். நான் காலேஜ் தான் சார், எல்லாம் வெளியே பார்க்கும்போது பேர் சொல்லு, இல்லைன்னா ப்ரோ அல்லது அண்ணான்னு சொல்லு என்றான். சிறிது தயங்கியவள் ஓகே அண்ணா என்று சிரித்து சொன்னாள். அண்ணா கேட்கவே சூப்பராக இருக்கு போ. நானும் காலையிலிருந்து இன்னும் சாப்பிடல, சேர்ந்து சாப்பிட்டு வரலாம் வா என்று சொல்லி முன்னே நடந்தான். அவளும் சரி என்று சொல்லி அருகில் இருந்த சிறிய ஹோட்டலில் கார்த்திக்குடன் சாப்பிட்டு வந்தாள். காலேஜ் டைம் ஆச்சு, கிளம்பலையா என்றான். அவளுக்கு ஏனோ கல்லூரி சென்று கௌசிக் முகத்தை பார்க்க பிடிக்கவில்லை. அதனால் இல்லை அண்ணா, உடம்பு சரியில்லை என்று மட்டும் சொல்லி அவளது வீட்டிற்கு மேலே சென்று விட்டாள். மதியை பார்க்க கார்த்திக் தான் பாவமாக இருந்தது. சின்ன பொண்ணை நைட்டு வெளியே அனுப்ப அவனுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சு என்று கௌசிக்கு மீது முதல் முறை கோபமான கார்த்திக் அவனது வீட்டிற்கு வந்து ஷிஃப்டிங் வேலையெல்லாம் செய்து முடித்து மதியம் போல தன் கல்லூரிக்கு சென்று இருந்தான். ஸ்டாஃப் ரூமுக்குள் நுழையும் போதே கௌசிக், என்ன புது வீடு எல்லாம் நல்லா இருக்கா சார் என்று கடுமையான குரலில் கேட்டான். ஓஹோ, அதுக்குள்ளே ஆளுங்க உன்கிட்ட விஷயத்த சொல்லிட்டாங்களா என்று கூலாக சொல்லி கார்த்திக் அவன் எதிரில் அமர்ந்தான். கார்த்திக், நீ எனக்கு தானே ஃப்ரெண்டு, என் தாத்தா பேச்சை கேட்டு எதுக்கு மதி வீட்டுக்கு எதிர் வீட்டுக்கு போன என்று கோபமாக கேட்டான். அவ யாருன்னு தெரிஞ்சும் அவளை தனியாக விட சொல்றியா? உன்னைய மாதிரி மனசாட்சி இல்லாமல் சின்ன பொண்ணை தனியாக விட முடியாது என்றான். உனக்கு இது தேவையில்லாத வேலை கார்த்திக். அவளை சுற்றி பிரச்சனை இருக்கு. என் தாத்தா சொல்கிறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத என்றான். என்ன ஆனாலும் சரி, தாத்தா சொன்னதை கேட்க போறேன் என்றான் கார்த்திக். இவ்வளவு வருஷம் பழகின என்னை விட நேற்று வந்த அவர் முக்கியமாக ஆயிட்டாரா என்றான் கௌசிக் கோபமாக. அவனை பார்த்து சத்தமாக சிரித்த கார்த்திக், மதிக்கு உண்மையெல்லாம் சொல்லாமல் தப்பு பண்ணிட்ட கௌசிக் என்று பல்லை கடித்து கொண்டு சொல்லி எழுந்தவன், இப்போவும் சரி எப்பவும் சரி உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் தான். ஆனால் நீ மதிக்கு பண்ணது தப்பு. இனி அவ கூட சப்போர்ட்டாக நான் இருக்க போகிறேன். எனக்கு கிளாஸ் இருக்கு, நான் கிளம்புகிறேன் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பினான். பேசியதெல்லாம் கேட்டு நெற்றியை நீவிய கௌசிக் அவளை பிரிந்து நான் தான் கஷ்டப்படுறேன், அதை யாரும் புரிஞ்சுக்கல, அவளும் இன்னைக்கு காலேஜ் வரலை என்று தனக்குள் சொல்லி நொந்து சாப்பிட பிடிக்காமல் அமர்ந்து இருந்தான். அதே சமயம் மதி அவளிடம் இருக்கும் கொஞ்ச பணத்தில் வீட்டுக்கு தேவையானதை வாங்கி வைத்திருந்தாள். மாலை நண்பர்கள் வந்து பார்ட் டைம் வேலை செய்துவிட்டு சென்றார்கள். கல்லூரிக்கு ஏன் வரவில்லை என்று கேட்டும் சிரித்து மழுப்பி விட்டாள். அமர் வந்து ராஜியை அழைத்து போக வந்திருந்தான். என்னம்மா மதி, எல்லாம் ஓகே தானே? ஏதாவது வேணும்னாலும் சொல்லு என்று சொல்லும் போது கையில் ஹாட் பாக்ஸுடன் வந்த கார்த்திக், அதுக்கு தான் நான் இருக்கேனே என்று சொல்லி வந்தான். அவனை சற்றும் எதிர்பார்க்காத கணேஷ், குரு மற்றும் ராஜ் அவனை தான் ஆச்சரியமாக பார்த்தார்கள். என்ன எல்லாம் ஷாக் ஆகி போறீங்க? நான் எதிர் வீட்டுக்கு தான் குடி வந்து இருக்கேன் என்று சொன்னான்.
ஆமாம் காய்ஸ், நான் சொல்ல மறந்துட்டேன் என்று மதி சொன்னாள். கையில் என்னடா ஹாட் பாக்ஸ் என்று அமர் கேட்டான். அது ஒன்றும் இல்லடா, வீட்டில் நைட்டு டின்னர் குக் பண்ணினேன், மதிக்கு கொடுக்க வந்தேன் என்று சொன்னான். ஏன் எங்களுக்கெல்லாம் தரமாட்டீங்களா என்று ராஜு ஆர்வமாக கேட்டாள். அது எல்லாம் இல்லை, உன் வீட்டில் அம்மா குக் பண்ணி இருப்பாங்க, அதை போய் சாப்பிடு. இது எதிர்த்த வீடு, ஷேரிங் என்று சொல்லி அதை வீட்டிற்குள் சென்று ஹாட் பாக்ஸை வைத்துவிட்டு வந்தான். ரொம்ப தாண்டி கேர் பண்ணுறாரு என்று ராஜி முகத்தை திருப்பி சொல்லிவிட்டு அமருடன் சென்றாள். கணேஷ் மற்றும் குரு சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார்கள். அமருக்கு முன்பே எல்லா விஷயமும் தெரியும் என்பதால் கார்த்திக்கு ஒரு தலை அசைத்துவிட்டு அங்கிருந்து சென்றான். அண்ணா, நானும் குக் பண்ணியிருக்கேன் என்று மதி சொன்னாள். அப்படியா, அதை எனக்கு ஷேர் பண்ணு, நானும் சாப்பிடுகிறேன் என்று சொல்லி உரிமையுடன் ஒரு பாக்ஸில் வாங்கி சென்றான். மதி சிரித்துவிட்டு கார்த்திக் கொடுத்து சென்ற சப்பாத்தை சாப்பிட்டுவிட்டு தூங்கினாள். அடுத்த நாளும் மதி கல்லூரிக்கு போகவில்லை. அது கௌசிக் தான் மன உளைச்சலை அதிகப்படுத்தியது. கண்டிப்பாக அடுத்த நாள் வருவாள் என்று எதிர்பார்த்து காத்திருந்த கௌசிக்கு ஒரு வாரம் கடந்து இருந்தது. மதியை நண்பர்கள் கல்லூரிக்கு வர சொல்லியும் அது இது என்று காரணம் சொல்லிக்கொண்டு இருந்தாள். ஆனால் அன்றன்று நடந்த பாட நோட்ஸ் வாங்கி படித்து விடுவாள். இதற்கு இடையில் கார்த்திக்கும் மதியும் நன்றாக பழக ஆரம்பித்து இருந்தார்கள். கார்த்திக் வீட்டிற்கு வரவில்லை என்றாலும் மதி சென்று அவனுடன் பேசி அரட்டை அடித்து விட்டு வீட்டிற்கு வருவாள். அவள் அண்ணா விவேக்கிடம் கிடைக்காத அக்கறை பாசம் கார்த்திக்கிடமிருந்து கிடைத்தது போல் ஒரு உணர்வு. இதையெல்லாம் கௌசிக் அவனின் பாடி கார்ட்ஸ் மூலம் நடந்ததை தெரிந்து கொண்டான். அவனுக்கு கார்த்திக் குணம் தெரியும். அவன் தங்கை என்ற எண்ணத்தில் நெருங்கினாலும் அவனுடன் தன்னை விட சிரித்து பேசுவது அவனுக்கு ஆதங்கமாகவும் தவிப்பாகவும் இருந்தது. அன்று மதிக்கு தாத்தாவிடமிருந்து அழைப்பு வருவதை பார்த்து அட்டன் செய்தாள். சொல்லுங்க தாத்தா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் தாத்தா, எனக்கு எல்லாம் தெரியும், என்கிட்ட பொய் சொல்ல வேண்டாம். அவன்தான் லூசு பையன், சண்டை போட்டு உன்னை அனுப்பிவிட்டான். நீயும் அதுக்கு ஏற்ற மாதிரி காலேஜ் போகாமல் இருக்க. இல்லை தாத்தா, அது இதுன்னு காரணம் சொல்லாத. நீ முதல்ல சென்னைக்கு எதுக்கு போன? படிக்க தானே? அப்புறம் அவனுக்காக உன் படிப்பை வீண் பண்ணிட்டு இருக்க என்றார். இல்லை தாத்தா, இங்கே பாரு, ஒழுங்காக காலேஜ் போய் படி. அவன் ஏதாவது வம்பு பண்ணால் என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி ஃபோனை வைத்தார். இரவு முழுவதும் தீவிரமாக யோசித்தவள், சப்ப மேட்டருக்கு எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு என்னைய வீட்டை விட்டு போக சொல்லுவார். ஆனால் அவர் நிம்மதியாக காலேஜுக்கு வேலை செய்ய போகிறாரு. ஆனால் நான் வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நான் யாருன்னு அவருக்கு காட்டுகிறேன் என்று உறுதி எடுத்து அடுத்த நாள் கல்லூரிக்கு சென்றாள். முதல் வகுப்பு கௌசிக் உடையது என்பதால் உள்ளே வந்தவன் முதலில் பார்த்தது மதியதான். சில நாட்கள் பார்க்காமல் இருந்தவனுக்கு இன்று பார்த்ததும் அவளை கட்டி அணைக்க தோன்றிய மனதை கட்டுப்படுத்தி அடக்கியவன் கொஞ்சம் தண்ணீர் குடித்து சரி செய்து பாடத்தை எடுக்க ஆரம்பித்தான். இங்கு மதி எவ்வளவு தைரியமாக வந்து இருந்தாலும் கௌசிக்கை பார்த்ததும் கண்களில் கண்ணீர் வர தயாராக இருந்தது. எப்படியோ இருவரும் அந்த 40 நிமிடத்தை கஷ்டப்பட்டு கடந்து இருந்தார்கள். அதே சமயம் அடுத்த வகுப்பு லேப் என்பதால் வாணிதான் வந்திருந்தாள். மதியை பார்த்த வாணிக்கு கௌசிக் மதியை பிடித்து இருக்குமோ என்ற சந்தேகம் இருந்ததால் அந்த கடுப்பில், என்ன மதி மேடம், இன்னைக்கு தான் காலேஜ் வர தோணுச்சா? நீ எல்லாம் எதுக்கு காலேஜ் வர? உன் வீட்டில் பார்க்குற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே? உனக்கெல்லாம் ஃபீஸ் கட்டுறதே வேஸ்ட் என்று அவமானம் செய்வது போல் பேசினாள். அதை கேட்ட மதிக்கு கோபம் வந்தாலும், சாரி மேம், 1 வீக் ஹெல்த் இஷ்யூஸ் என்றாள். சும்மா ஊர் சுத்த லீவ் போட்டுட்டு பொய்யான ரீசன் சொல்லு என்று முகம் சுளித்து சொன்னாள். அதை கேட்டு அனிதாவும் நண்பர்களும் சிரித்தார்கள். ஒரு பெருமூச்சு விட்ட மதி அமைதியாக தலை குனிந்து நின்றாள். எதுக்கு நின்று என் டைமை வேஸ்ட்டு பண்ணுற? கொடுத்த ப்ரோக்ராமை போட்டு காட்டிட்டு போயிட்டே இரு என்று கட்டளையாக சொன்னாள். எல்லோருக்கும் சிம்பிளான ப்ரோக்ராம் தந்த வாணி மதிக்கு மட்டும் ரன் செய்ய முடியாத ப்ரோக்ராமை டெஸ்ட் தந்தாள். அதனால் எல்லோரும் சென்றதும் அடுத்த கிளாஸ் ஃப்ரீ என்பதால் அவள் அங்கேயே இருக்க வேண்டிய நிலையானது. எப்படியோ அந்த ப்ரோக்ராமை முடித்து காட்டினாள். அதை பார்க்க கூட செய்யாமல், போ இதுக்கு இவ்வளோ நேரமா என்று சலிப்புடன் சொல்லி ஃபோனை நோண்டி கொண்டு இருந்தாள். மதிக்கு தான் ஒன்றும் புரியவில்லை. ஏன் வாணி மேம் என்னைய டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கே என்று நினைத்து குழம்பி வகுப்பிற்கு செல்லும் வழியில் கௌசிக் எதிரில் வந்தான். அவனை பார்க்காதது போல் கடந்து சென்றவள் முன்னால் கார்த்திக் வந்தான். கார்த்திக்கை பார்த்ததும், இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச புளிசாதான் லஞ்சு கொண்டு வந்து இருக்கேன் என்றாள். சூப்பர், அப்போ எனக்கு ஸ்டாஃப் ரூமில் வச்சுட்டு போமா, நான் கிளாஸ் முடிச்சிட்டு சாப்பிட்டுக்கிறேன் என்று கௌசிக்கு கேட்கும் குரலில் சத்தமாக சொல்லி சென்றான். அதை காதில் வாங்கிய கௌசிக் முகம் இறுகி போனான். மதி கார்த்திக் என்று கொண்டு வந்த லஞ்சு பாக்ஸை ஸ்டாஃப் ரூமுக்கு கொண்டு சென்றாள். அங்கு கௌசிக் ஸ்டாஃப் ரூமுக்குள் வரும்பொழுது 3 பேராசிரியர்கள் இருந்தார்கள்.
அதில் வாணியும் இருந்தாள். கௌசிக் சார் என் கூட சாப்பிட வாங்க என்று அவள் ஆர்டர் செய்து ஹோட்டலில் வெளியே இருந்து வந்த உணவை சாப்பிட்டபடி அழைத்தாள். இட்ஸ் ஓகே, நான் ஹோட்டல் ஃபுட்டு அவ்வளவா சாப்பிட மாட்டேன் என்று சொல்லும்போதே மதி அனுமதி கேட்டு உள்ளே வந்தவள் கௌசிக் இருக்கும் பக்கம் கூட திரும்பாமல் நேராக கார்த்திக்கின் டேபிள் மீது லஞ்சு பாக்ஸை வைத்துவிட்டு போனவளை வாணியின் குரல் தடுத்தது. என்ன, நீ பாட்டுக்கு வர, பாக்ஸை வச்சுட்டு போற? மேம், கார்த்திக் சார் தான் லஞ்ச் பாக்ஸை வச்சுட்டு போக சொல்லி சொன்னார் என்றாள். ஓகே, நான் கேள்விப்பட்டேன் நீ முன்னாடி டெலிவரி பண்ணிட்டு இருந்தேன்னு, அதை காலேஜில் கூட பணத்துக்காக பண்றியோ என்று ஏளனமான குரலில் சொன்னாள். அதை கேட்டுக்கொண்டிருந்த கௌசிக்கு வெறியேறி கொண்டு இருந்தது. ஆனால் மதி அதை எதுவும் முகத்தில் காட்டாமல் சாதாரணமாக, இல்லை மேம், கார்த்திக் சார் என்னோட வீட்டு பக்கத்தில் இருக்காரு, அதனால தான் குக் பண்ணதை அவருக்கு எடுத்து வந்தேன் என்று என்ன உண்மையோ அதை வெளிப்படையாக சொன்னாள். அவள் சொல்வதை கேட்ட மற்ற ஆசிரியர்களுக்கு ஒன்றும் தவறாக தோன்றவில்லை. ஆனால் வாணி மற்றும் அவளை மேலிருந்து கீழ் வரை பார்த்து, ஓ, அப்போ நைட்டு கிளாஸ் கூட கார்த்திக் சார் உங்கள் வீட்டில் வந்து சொல்லி தருவாருன்னு சொல்லு. இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தானே இருக்கீங்க, எல்லாம் அந்த மார்க்குக்காக தானே. ஆனால் கார்த்திக் சார் தான் உன் கிளாஸ்க்கு எடுக்க வரது இல்லையே என்று வாணி மதியின் பெயரை கௌசிக் மனதில் இருந்து பிடிக்காமல் போக செய்ய வாயில் வந்ததை பேசினாள். அதை கேட்ட கௌசிக் கோபமாக கையை முறுக்கி எழப்போகும்போதே அங்கு வந்த கார்த்திக் ஏதோ பேசுமுன், மதி மேம், எந்த எவிடன்ஸும் இல்லாமல் தப்பாக என்னைய மட்டும் இல்லாத மற்ற ஸ்டூடெண்ட்ஸையும் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் உங்கள் கூட ஒர்க் பண்ணுற கார்த்திக் சாரை பற்றியும் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கீங்க. அதுக்கு நீங்கள் சாரி கேட்கணும் என்று மதி தைரியமாக பேசினாள். என்ன ஓவரா பேசுகிற, நான் உன்னோட ப்ரொபோசர், என்னையே சாரி கேட்க சொல்லுவியா என்று கோபமாக கத்தினாள். மதி கூலாக அவளது ஃபோன் ரெக்கார்டை எடுத்து காட்டியவள், இப்போ நீங்கள் என்னோட கேரக்டரை தப்பாக பேசினதுக்கு சாரி கேட்கலனா நான் நியூஸு சோசியல் மீடியாவில் போட வேண்டியது இருக்கும். அப்புறம் கார்த்திக் சார் கூட உங்கள் மேலே போலீஸ் கேஸ் போட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவரை பற்றியும் தப்பாக பேசியிருக்கீங்க. அதை கேட்டு கடுப்பான வாணி கார்த்திக் பக்கம் திரும்பி, ஏய், நம்ம எல்லாம் எவ்வளோ வருஷம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், நீ என் மேலே கம்ப்ளைண்ட் தர போறியா என்றால். ஆமாம், நான் உன் ஃப்ரெண்டு, ஆனாலும் என்னையே ஒரு ஸ்டூடெண்ட் கூட சேர்த்து வச்சு பேசுகிற நீ எல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு இனி சொல்லாதே. இப்போவே இங்கேயே நீங்கள் சாரி கேட்கணும், இல்லைனா அமருக்கு கால் பண்ணி உன்னைய அரெஸ்ட் பண்ண வைப்பேன் என்று மிரட்டும் தோணியில் சொன்னான். அங்கு இருந்த பேராசிரியர் ஒருவர், வாணி மேம், சாரி தானே சொல்லிடுங்க, காலேஜுக்குள்ளே போலீஸ் எல்லாம் வந்தால் மேனேஜ்மெண்ட்டில் எங்களை தான் திட்டுவாங்க என்று சொன்னார். அதில் கடுப்பான வாணி கௌசிக் பக்கம் திரும்ப, அவனோ கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பது போல் அவனது லஞ்ச் பாக்ஸை எடுத்து சாப்பிட்டபடி கூலாக நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அதில் இன்னும் அவளுக்கு அவமானமாகி போனது. வெறி கொண்டு மதியை பார்த்தவள், சாரி, நான் சும்மா ஜாலிக்கு தான் சொன்னேன் என்று சொல்லி வெளியே சென்று விட்டாள். டிராமா முடிஞ்சதுன்னா கிளம்பலாம் என்று கௌசிக்கின் குரல் அதட்டலாக ஒலித்தது. அதில் மதி வேகமாக வெளியே சென்று விட்டாள். அவள் பின்னால் வந்த கார்த்திக், பரவாயில்லடா, அந்த அடங்கா பிடாரைய சாரி கேட்க வச்சிட்டியே. நான் என்னமோ அவள் அசிங்கமாக தப்பாக பேசினதுக்கு என் கூட பேசுகிறத அவாய்ட் பண்ணுவேன்னு நினச்சிட்டேன். நான் யாருன்னு எனக்கு தெரியும். மற்றவங்க சொல்கிறதை சரின்னா மட்டும்தான் எடுத்துப்பேன். மற்றவங்க என்னை தப்பானவன்னு சொல்கிறதுனால நான் தப்பானவ ஆக போகிறது இல்லை அண்ணா. அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை கூட வச்சு இருக்கேன், நல்லா சாப்பிடுங்க என்று புன்னகையுடன் சொல்லி சென்றாள். பார்க்க தான் பயந்த நோஞ்சா மாதிரி இருக்கா, ஆனால் ஊசி மாதிரி ஷார்ப்பாக தான் இருக்கா என்று நினைத்து சிரித்து ஸ்டாஃப் ரூமுக்குள் வந்தவன் கௌசிக்கை ஒரு நக்கல் பார்வை பார்த்துவிட்டு அமர்ந்தான். அதில் டென்ஷன் ஆன கௌசிக் சாப்பிட பிடிக்காமல் எழுந்து கார்த்திக் டேபிளை கடந்து தான் போக வேண்டும். அதனால் கௌசிக் வேண்டுமென்று டேபிள் மீது இருந்த லஞ்ச் பாக்ஸை தெரியாதது போல் கை வைத்து தட்டிவிட்டான். அவனுக்கு மதியின் உணவை கார்த்திக் மட்டும் சாப்பிடுவதை பார்க்க பொறாமைப்பட்டு அப்படி செய்தான். ஆனால் பாக்ஸ் கீழே விழுந்ததும் அது காலியாக தான் இருந்தது. கௌசிக் புரியாமல் அவனை பார்த்தான். அவனை பார்த்து கண்ணடித்து சிரித்தவன், அங்கு சில ஆசிரியர்கள் இருந்ததால், என்ன கௌசிக் சார், தெரியாமல் கைப்பட்டு விழுந்துடுச்சா? இட்ஸ் ஓகே, அது வெறும் பாக்ஸு தான், மதி தந்ததை இப்போதான் இந்த பக்கம் வச்சேன் என்று அவனிடம் சாதாரணமான குரலில் சொன்னாலும் அதில் அவனை சீண்டுவது நன்றாக கௌசிக்கு புரிந்தது. இருக்கும் இடம் கருதி, ஓகே, நீங்கள் சாப்பிடுங்க கார்த்திக் சார் என்று சொல்லி கை கழுவி விட்டு வந்து கார்த்திக் அவள் சமைத்த உணவை ரசித்து சாப்பிடுவதை பொறாமை பொங்க பார்த்து கொண்டிருந்தான். அன்றைய நாள் எப்பொழுதும் போல் மதி கல்லூரி முடித்து நண்பர்களுடன் வீட்டுக்கு சென்று அவளது வேலையை செய்தாள். இப்படியாக அந்த ஒரு வாரம் முழுவதும் மதி கௌசிக்கை கல்லூரியில் நேரில் பார்த்தாலும்
பேராசிரியை பார்த்தால் தரும் மரியாதை தந்துவிட்டு சென்று விடுவாள். ஆனால் அவளின் பாராமுகம் கௌசிக்கு அதிக வேதனையை தந்தது. இதற்கு மேல் அவளை பிரிந்திருக்க முடியாமல் தான் யார் என்பதையும் அவளை பற்றியும் வெளிப்படுத்தி அவளை வீட்டிற்கு சமாதானம் செய்து அழைத்து சென்று விடலாம் என்ற முடிவில் இருந்தான். அதே சமயம் கல்லூரியில் ஸ்போர்ட்ஸ் டே நாளும் வந்ததால் மாணவர்கள் விளையாட்டுப் போட்டியில் பயிற்சி செய்ய ஆரம்பித்தார்கள். மதி நன்கு ஸ்போர்ட்ஸ் விளையாடுவதால் அவளை வற்புறுத்தி சீனியர்கள் அவளை டீமில் சேர்த்திருந்தார்கள். கூடைப்பந்து பயிற்சி செய்ய வேண்டியிருந்ததால் மாணவர்கள் சென்றதும் சீனியர்களுடன் விளையாடிவிட்டு இரவு 7 மணிக்கு மேல் வீட்டிற்கு பஸ் ஏறுவாள். அதே சமயம் அவள் வரும் வரை அவளது நண்பர்கள் வீட்டில் இருந்து வேலை செய்வார்கள். கார்த்திக் அவள் தனியாக வருவதால் கல்லூரியில் இருந்து பஸ் ஏற்றிவிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வரும்பொழுது நின்று காத்து இருந்து நடந்தே வீட்டிற்கு பத்திரமாக கூட்டி சென்று அவளது வீட்டில் விடுவான். ராஜுக்கு அவனின் இந்த அக்கறை தன்மேல் இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்து கார்த்திக்கை தவிப்புடன் பார்த்தாள். அது அவனுக்கு தெரிந்தாலும் உள்ளுக்குள் ரசித்து அவளை மனதில் கொஞ்சிவிட்டு முகத்தை ராஜி பக்கம் கூட திருப்பாமல் மதியிடம் சொல்லிவிட்டு சென்று விடுவான். கார்த்திக்கு இப்போதுதான் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் ராஜியிடம் வந்துள்ளது. அதை நானே அவளுக்கு கலைக்கும் விதமாக மனதை மாற்றக்கூடாது என்ற எண்ணத்தில் மனதை கட்டுப்படுத்தி இருக்கிறான். இங்கு கௌசிக் தினமும் மதி வீட்டிற்கு செல்லும் வரை அவனது ஆட்களை அவளை பின்தொடர சொல்லி பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டுதான் இருந்தான். அன்றும் அதேபோல் பயிற்சியெல்லாம் முடித்துவிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வரும் வழியில்தான் அவளது போனை காணவில்லை என்று ஐயோ ஃபோன் ஸ்டாஃப் ரூமில் ட்ரெஸ் மாற்றும் போது மறந்து வச்சிட்டு வந்துட்டேன் போல என்று புலம்பிக் கொண்டு வரும்பொழுது அவளது முன்னால் ஒரு கார் வந்து நின்றது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கார் ரீகன் காராக இருக்குமா, கௌசிக் காராக இருக்குமா, இல்லை வாணி காராக இருக்குமா? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.